4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனின் ஊழியர்கள் தொழிலதிபர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், தற்பொழுது 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் மீண்டும் விசாரணையை தொடங்க திட்டமிட்டிருக்கிறார்கள். யார் யாரிடம் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனிடம் அவருடைய பணியாளர்கள், அதே போல தொழிலதிபர் கோவர்தனின் பணியாளர்கள் ஆகியோரிடம் சிபிசிஐடி போலீசார் மீண்டும் விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில், அதாவது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நயினார் நாகேந்திரனின் ஊழியர்கள், அதாவது சதீஷ், அவரது சகோதரர் நவீன் மற்றும் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெருமாள் ஆகியோரிடம் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் அவர்கள் பயணித்த போது அவர்களிடமிருந்து 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக முதலில் தாம்பரம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அவர்கள் 3 பேரையும் கைது செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். பின்னர் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கானது பின்னர் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரனிடம் பணியாற்றக்கூடிய, அதாவது சதீஷ், அதாவது பணத்துடன் பிடிபட்டவர்கள் இவர்கள் 3 பேரும், அவரது சதீஷ், அவரது சகோதரர் நவீன் மற்றும் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த இந்த டிரைவர் பெருமாள் மற்றும் மற்றொரு சதீஷ், அதே போல நயினார் நாகேந்திரனின் உறவினர் என கூறக்கூடிய முருகன் மற்றும் அவரிடம் பணியாற்றக்கூடிய ஆசை தம்பி ஜெயக்குமார் உள்ளிட்டோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அதே போல அந்த பணம் கைமாறியதாக கூறப்படக்கூடிய சென்னை கிரீன்வே சாலை கொரியன் ரெஸ்டாரண்ட் என்ற இடத்தில் பணியாற்றக்கூடிய விக்னேஷ் உள்ளிட்டோரிடமும் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். இந்த நிலையில் கால் டீட்டெயில் அடிப்படையில் மீண்டும் இவர்களிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நயினார் நாகேந்திரன், கோவர்தன், கேசவ விநாயகம் ஆகியோருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். இதில் கேசவ விநாயகம் மட்டும் ஆஜராகியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த கால் டீட்டெயில் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனின் ஊழியர்கள், அதாவது சதீஷ், மற்றொரு சதீஷ், அதே போல நவீன், பெருமாள் ஆகியோரிடமும் நயினார் நாகேந்திரனின் PA மணிகண்டன் ஆகியோரிடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு பாஜக தொழில் பிரிவு தலைவர் கோவர்தனிடம் பணியாற்றக்கூடிய விக்னேஷ் மற்றும் அந்த கடையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களிடமும் சிபிசிஐடி போலீசார் மீண்டும் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது இவர்கள் அனைவருக்கும் சம்மன் அனுப்பும் பணியானது தொடங்கியிருக்கிறது. ஓரிரு நாட்களில் இவர்களுக்கு சம்மன் அனுப்பும் பணி நடைபெறும் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.